அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் டைமில் இந்த மக்காச்சோள உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு 3 மாதத்து பயிர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர பிஸ்னஸாக பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து மக்காச்சோள பிஸ்னஸ் இருக்குது. பட் ஆனால் மக்காச்சோளத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நடவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல் டிமாண்ட் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம முன்னாடி போடுறோம் பாருங்கள், அந்த ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய இடத்துல வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு 7,000 8,000 இந்த ரேஞ்ச் தான் அதோட மிஷினோட காஸ்ட்டே வருது. அது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இருக்குது, ஆல் டிமாண்டுக்கு அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்போம். ஆனால் வணக்கங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க, எவ்வளோ நாள் விவசாயம் பண்ணுறீங்க, அந்த மிஷினை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மம்பாளையம் கிராமம் நரிக்குறவ காலனி வில்லேஜில் இருக்கேங்க. நான் வந்து விவசாயம் பார்த்திங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து அப்பா கூட இருக்கேன். எனக்கு வந்து வயசு 34 வயசு ஆகுது. அப்போ இருந்தே விவசாயம் தாங்க. காலேஜ் படித்த நேரமாகவும் இங்கே வீட்டில் காட்டில் தான் வேலை செய்வேன். அதனால் விவசாயமும் எனக்கும் சொல்லப்போனால் இயர் கணக்கு சொல்ல முடியாது. நான் பிறந்ததுலேருந்தே விவசாயின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அப்பா விவசாயிங்கிறதுனால நாங்கள் அப்போ இருந்து விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அந்த மக்காச்சோளம் ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்காச்சோளம் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், 1000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. இப்போது 2,000 மேலே விற்கிதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இந்த மக்காச்சோளம் வந்து நடவுறாங்க. ஏன்னா ஷார்ட் டைம் பீரியடு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதோட ஆல் டிமாண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லைங்க, மக்காச்சோளம் வந்து சொல்ல போனால் முன்ன வந்து அதிகமாக நடுறதில்ல. அதே மாதிரி நட்டாலும் வந்து முன்னெல்லாம் வந்து புழு வெட்டு இதெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல் டிமாண்டு அதிகம் தாங்க. ஒரு இப்போயே ஊன்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு 350 ரூபா கேட்குறாங்க. அதே மாதிரி ஒடிக்கிறதுக்கு 350 ரூபா கேட்குறாங்க. பார்க்க போனீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 12 குழிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஆயிடுங்க, சார்ஜ் ஆயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா அதிலே இப்போ பல்கான அமௌண்ட் போகுது. இப்போ அதுக்கு என்னென்னா இந்த மிஷினு வள்ளுவன் நிறையா பிராண்டில் வந்துருக்குங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா வள்ளுவனில் வச்சுருக்கோம். அது வந்து இப்போ நான் இப்போ ஒரு 2 வருஷமாக அதில் தான் போட்டுட்ருக்கேங்க. வந்து பரவாயில்லைங்க, எங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் காட்டுக்கு வச்சுருக்கிறவங்களே அதை வாங்கிக்கிட்டோம்னா அதுக்கு கொடுக்குற கூலி காலுக்கு இது வாங்கி வச்சிடலாங்க. ஒன்றும் இது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் எதுவுமே கிடையாது. ஆயிலோ டீசலோ எதுவும் கிடையாது. சும்மா நம்ம மேனுவலாக நம்ம தள்ளிட்டு போகிறது தான். ஒரு ஆளே ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் போடலாங்க. ஒரு ஆள் பார்த்தா நம்மளால் நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கிற அளவுக்கு நடந்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அதை இப்போ போட்டுட்ருக்குறோங்க. இது வந்து இப்போ ஒரு 3/4 ஏக்கர் சேரும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் போட்டு முடிச்சிருவேன், நானே போட்டனாலும். இதில் ட்ரிப்பில் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸிங்க. ஏன்னா கவுர் எடுத்து போடுற வேலை இல்லை, எதுவும் இல்லை. இதே கவுர் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் தலைவில் கவுர் எடுத்து போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளிக்கணுங்க. இப்போ அதுக்கும் நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா 2 மிஷின் வச்சுருக்கிறேன் நானே. நான் அதனால் என்னென்னா கவுர் எடுத்து போட்டு இந்தாண்டிருந்து ஒரு ஆள் தள்ளிட்டு போவோம், அந்தாண்டிருந்து ஒரு ஆள் தள்ளிட்டு வருவோம். இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்தாண்டு இருக்கிறவங்க அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க, அந்தாண்டிருந்து எடுத்து போட்டுவாங்க. அதனால் அதுலேயும் மேனுவலாக ஒரு ஏக்கர் நாங்கள் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் கவுர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மிஷின் இல்லைனாலும் ரொம்பவும் கஷ்டம் தாங்க. இப்போ 2.5 மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே இப்போ ஒரு ஆள் வேணும் அப்படின்னா எத்தனை பேர் ஆள் வந்து அதுக்கு அந்த ஒரு ஏக்கர் முடிக்கிறது எத்தனை பேர் தேவைப்படுவாங்க, எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கர் ஆளாக போடணும்னா ஒரு 5 ஆள் வந்து ஒரு 4 மணி நேரம் போடணுங்க. அப்போ கணக்கு பார்த்தோம்னா அது எங்கேயோ போயிடும். அதான் அவங்க வந்து கான்ட்ராக்டாக பேசி தான் போடுவாங்க. கிட்டத்தட்ட 350 ரூபா நான் கணக்கு போட்டுக்கலாம். 10 குழிக்கு அதுலேயே 3,500, அதுக்கு ஒரு 700 4,200 ஆச்சுங்க. ஒரு ஏக்கரை வந்து நடவு செய்கிறதுக்கு மட்டுமே. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஷின் எடுத்தோம்னா நம்ம 2 மணி நேரத்தில் போட்டுடலாம், 2.5 மணி நேரத்தில் போட்டுடலாங்க. சாதாரணமாக ஒரு 2 ஆள் போட்டு ஒரு ஆளே இப்போ நடக்கலாம். கொஞ்சம் முடியாதவங்கன்னா ஒரு கால் நடந்துட்டு இன்னொரு காலுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா மாற்றி தள்ளிக்கலாங்க. இது என்ன நடக்கிறது தாங்க வேலை, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது கொஞ்சம் ஆழமாக உள்ள வரனால இந்த குருவி நொல்லமுடியாத மைனாலாம் இதெல்லாம் பொறுக்குங்க சோளத்தை. இது வந்து கொஞ்சம் 2 இன்ச் ஆழத்துக்கு கீழே விழுந்துடும். அதனால் புலையும் இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரி முளைச்சி வரும், காற்றுக்கும் தாங்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பட்டம் இருக்கும், ஆடி பட்டம் இந்த மாதிரி தான் நடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பட்டம்லாம் இல்லை. தண்ணி இருந்தால் மக்காச்சோளம் நட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா 120 நாள் பயிர் தான். 120 நாளில் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இப்போ நட்டதிலிருந்து 120 நாள் 110 நாள்லேயே வந்துடும். இந்த கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. 120 நாளில் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 3 வேலை செய்யலாம். நம்ம அதாவது ஓரளவுக்கு 2 வெள்ளாமை எடுத்துடலாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ குச்சியெல்லாம் போட்டோம்னா 10 மாதம் வெயிட் பண்ணணும், மஞ்சள் போட்டாலும் 10 மாதம் வெயிட் பண்ணணும். இப்போ இதுனா ஷார்ட் டைமில் இப்போ நம்ம கடன் கட்டணுமா, ஒரு 2 ஏக்கர் எடுத்து அப்படியே கடனை கட்டிடலாங்க. அதே மாதிரி லேபர் வந்து இதில் ஒன்றும் பெருசாக இது பண்ண தேவையில்லைங்க. இப்போ நடுறது சோளம் இதில் நட்டுக்கிறோம், மருந்து அடிக்கிறது ஸ்ப்ரேயரில் அடிச்சிக்கிறோம், அறுக்கிறது இப்போ நெல் இருக்கிற வண்டியிலேயே இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டாங்க, அதிலேயே அடிச்சிக்கிறோம். அது மணிக்கு 2,000 ரூபா கேட்குறாங்க. இருந்தாலும் ஒரு ஏக்கர் 1.5 மணி நேரத்தில் அறுத்து கொடுத்துட்றாங்க. அது 3,000 ரூபாயில் அறுத்து முடிச்சிடுறோம். இதுவே நம்ம ஆள் ஒடிச்சு அதை திரும்ப ஒடிக்கிறதுக்கு 4,200 ரூபாங்க. திரும்ப அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மூட்டைக்கு 100 ரூபா கணக்கு.
அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை வந்துடும். அதில் 3000 வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 சேர்ந்துருது. இதுவே மிஷின் விட்டு அடித்தோம்னா 3000 அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திடலாம். அதேமாதிரி உங்களுக்கு டைமிங் மிச்சம். இதுனா 1.5 மணி நேரத்தில் வேலையாக முடிஞ்சுது. அதுனா ஒரு வாரம் ஆகிடும். அது ஒரு வாரம் ஆனதும் ஆள் பிடிக்கிறது தாங்க பெரிய டிமாண்டு. ஆள் வந்தால் கூட பரவாயில்லைங்களே. இதில் ஏன்னா 1-2 சோளம் சேதாரம் ஆகும் தான், ஆகலாம் இல்லை. இருந்தாலும் ஆள் டிமாண்டுக்கு நம்ம அதை மிஷினரி தான் தேடி போயிட்டுருக்குறோம். அந்த மிஷினும் வரலைன்னா விவசாயமே யாரும் பண்ண மாட்டாங்க. விவசாயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அழிஞ்சிரும். ஏன்னா இப்போ சோளம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்துக்கு போடுறாங்க, கோழி தீவனத்துக்கு போடுறாங்க. ஏன்னா தீவனம் வந்து மெயினாகிருச்சு. மெயினில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் இருக்கும் அதில். அதனால் வந்து சோளம் ரேட்டு ஏறினதுக்கு முக்கிய காரணமும் கோழி. ஏன்னா எல்லாம் சிக்கனுக்கு எல்லாமே பாய்லர் கோழிக்கு முழுக்க தீவனம் தான். ஏன்னா பால் உற்பத்தி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்பர் 1 போயிட்டுருக்கு. அதனால் அதையும் சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்குது பால் உற்பத்தியில். அதனால் பாலுக்கு தீவனம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால தீவனத்துக்கோசரம் இது போயிட்டுருக்குங்க. அதேமாதிரி இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 வருஷமாக தான் வந்து இந்த மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இருக்குது. இந்த 3 வருஷம் வச்சுக்கிட்டாலும் அதாவது முன்னாடி அந்த மிஷின் வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இருந்துச்சு, இந்த மிஷின் வந்த பிறகு எப்படி இருக்குது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன் அதாங்க. முன்னெல்லாம் வந்து அதுவும் மழை பெஞ்சா கரெக்டாக ஆடி மாதம் தாங்க போடுவோம். ஆடி மாதம் இப்போ மழை வந்துடும். மழை வரும்போது நாங்கள் ஆள் கூட்டிகிட்டு 10 ஆள் 12 ஆள் கவுர் எடுத்து போட்டுக்கிட்டு நாங்களும் கூட சேர்ந்து போடுவோம். பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதுகு வலிக்கும். குமிஞ்சு ஒரு இடத்துல சும்மா இல்லை, ஒவ்வொரு குழிக்கும் கையில் குத்தி போடணும். இப்போ வந்து அப்படி இல்லை, நம்ம பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே போகிறோம், ஃப்ரீயாக போடுறோம். அதனால் எந்த இதுவுமே இல்லைங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி புலம் இல்லைங்க. இதை கையிலேருந்து நம்ம போடுறனால பெருக்கம் பறிக்கும். இதெல்லாம் இது பறிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த நொல்ல முடையான் கொத்துது. அதுக்கு நம்ம பேப்பரை கட்டி விடுறது, இந்த மாதிரி கட்டி விட்டு அதை இது பண்ணிக்கிறோம். ஆனால் மிஷினு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ என்ன மிஷினால் வந்து லாஸ்லாம் இல்லை. இதில் சொல்லப்போனால் அறுக்கிறதுல கூட மிஷினால் ட்ராபேக் இருக்குது. ஆனால் இதில் வந்து போடுறதுனால ஒரு இதுவும் இல்லைங்க. இப்போ மக்காச்சோளம் தவிர வேறு என்ன மாதிரி சீடுலாம் அதில் சீடிங் பண்ணலாங்க? நிறையா போடலாங்க. கடலை போடலாம், தட்டைப்பயிர் போடலாம். நிறையா இதுக்கு அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க, மாற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 அடிக்கு வச்சுருக்கிறேன், 12 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதே 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கலாம். நம்ம வேணும்னாலும் செக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டரு உளுந்து போடுறதுக்கு, எள்ளு போடுறதுக்கு, எதனாலும் அதில் போடுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மாற்றிக்கலாங்க. ஏன்னா அதிகமாக இதை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா கடலை போடுறதுக்கும் சோளம் போடுறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலே அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ நாங்கள் இப்போ நடும்போது அடியில் 20க்கு 20 விசிறி விட்டு தான் நடுவோம். இப்போ அதுலேயே என்னென்னா இப்போ உரம் வைக்கிறதும் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு ஓட்டையில் சோளம் விழுந்ததுன்னா அடுத்தது ஒரு இன்ச்சு கேப்பில் உரமும் அவுத்துண்டியாக விழுந்துடும். அந்த மாதிரி இப்போ அடுத்த மிஷின் விட்டாங்க. ஒரு சைடில் உரம் கொட்டிக்கலாம், ஒரு சைடில் சோளம் கொட்டிக்கலாம். ரெண்டுமே வந்து கரெக்டாக ஈவனாக போகிற மாதிரி இப்போ அடுத்து வந்திருக்கு. நம்ம ஏரியாவுக்கு இன்னும் வந்து சேரலைங்க. வந்துச்சுன்னா அடுத்து அதுதான் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா விவசாயத்துக்கே பண்ணுறதுக்கு இது இல்லைங்க. அதே மாதிரி இப்போது நார்மலாக ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸே மேக்ஸிமம் இருக்காது. எல்லாமே மேனுவலாக இருக்கும். எல்லாத்துக்குமே A to Z. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வண்டி வச்சு வந்து ஆள் கூப்பிட்டு வருவோம், திரும்ப கூப்பிட்டு போய் விடணும், அவங்களுக்கு பஸ் ஃபேர் அது நிறையா இருக்கும். இப்போ கரண்ட்டாக என்ன மாதிரி போயிட்டுருக்குதுங்க? எல்லாமே டெக்னாலஜி மாறிடுச்சிங்க. முன்னெல்லாம் வந்து மருந்துங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து சின்ன வயசுல எங்கள் அப்பா ஒரு பருத்தியில் வந்து புழு இருக்குங்க. புழுவு பிடிச்சி போட்டால் ஒரு புழுவுக்கு 10 பைசா அந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. இப்போ வந்தீங்கன்னா அந்த இது தொடர்றதுக்கு என் பையன்லாம் புழுவை பார்த்தா பயந்துட்டு ஓடிடுவான். இப்போ வந்து எல்லாமே மருந்துலேயே போயிடுச்சு. ஏன்னா ஒரு மருந்து இந்த புழுவா கொண்டு போய் கடையில் காமிச்சா அதுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி களை வெட்டுறதுக்கு அப்போ முன்னெல்லாம் வந்து களை மட்டும்தான் வெட்டுவாங்க. இப்போ வந்து மருந்து வந்துருச்சு. மக்காச்சோளம் நட்டால் அட்டாப் அடிக்கிறோம். அதே கொஞ்சம் வளர்ந்துருச்சா ரேடிஸு நிறையா மருந்து அதில் வந்துருச்சுங்க. அதுக்கு இன்னும் வளர்ந்துருச்சா கிராம்சன் அடிச்சிக்கிறோம். உடனே பில்லு சவணுமா அந்த மாதிரி மருந்தில். அப்புறம் கிளைசல் இருக்குங்க. இப்போ குச்சிக்கு பார்த்தீங்கன்னா கிளைசல் மருந்து வந்து அதிகமாக இப்போ வந்து சேல்ஸ் ஆகிறது கிளைசல் தான் ஆகும். ஏன்னா கிளைசல் அடித்தா பில்லெல்லாம் சாகிறதுக்கோசரம் அது இது பண்ணுறோங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து களை மட்டும்தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து ஆள் டிமாண்ட் ஆகிச்சோ மருந்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் தான். இப்போ மருந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை. 1 லிட்டர் மருந்து கிளைசல் வந்து 600 விற்கிறாங்க. ஆளுக்கு அதை கொடுத்து இது பண்ணலாம். அது வந்து இப்போ ஒரு டேங்குக்கு 150 மில்லி போடுறோம், கூட யூரியா போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு உண்டான செலவே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா வந்துடுதுங்க. இருந்தால் என்ன ஆள் கிடச்சா அந்த 150 ரூபா கூலியை கொடுத்துட்டு போயிடலாம். ஆள் கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் மருந்து தேடி போயிட்டு அதனால தாங்க ஆள் இல்லாதனால மருந்து வந்துருச்சு. ஏன்னா விவசாயத்தை பண்ணுறதுனாவே இப்போ முன்னெல்லாம் மக்காச்சோளம் நட்டோம்னா புழுவே இருக்காதுங்க. இப்போலாம் குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 மருந்து அடித்தோம், 2 மருந்து அடித்தோம். இப்போ லாஸ்ட்டாக நட்டுருக்குறோம். இப்போ பூ வந்துருச்சுங்க. இப்போ 5 மருந்து அடிச்சிருக்கிறோம் இதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி மருந்தோ இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணதே கிடையாது. ஏன்னா இப்போ ஹைப்ரிட் ஆக 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 வந்து ஒன்று விதையிலேயே புழு வருதா,
இல்லை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டுருக்குங்க. ஆ அதே மாதிரி இப்போது நிறைய பேர் மக்காச்சோளம் பிஸ்னஸ் உள்ளே வந்துடுறாங்க. உண்மையாகவே அதில் வந்து லாபம் கிடைக்குமா? அப்படியே நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லாபம் கிடைக்கிறதுலாம் கிடைக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக வச்சுக்கிட்டா 30 மூட்டை எடுக்கிறோம். 30 மூட்டை ரூ. 2000 விற்கிது. ரூ. 60,000 ஆகுதுங்க. செலவுன்னு பார்த்தீங்கன்னா விதை வாங்குறது ஒரு ஏக்கருக்கு 4 பாக்கெட்டு சோளம். அப்போ 4 பாக்கெட்டுக்கும் ரூ. 1500 மேலே வச்சோம்னா 6000 ஆயிடுச்சுங்க. அப்புறம் மீதி ஊன்ற செலவு, அதுக்கு அடுத்தது மருந்துங்க. லாஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் லாஸ் ஆகிறது தான். ஒன்று உரம் வைக்க வேண்டிய டைமில் உரம் வச்சிருக்காம விட்ருப்பாங்க. இல்லை வந்து அடி உரம் இல்லாமல் இருக்கும். மண்ணில் சத்து இல்லாத இருக்கும். இல்லை தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும். ஏன்னா இப்போ பூ வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாஞ்சே ஆகணுங்க. அதிகபட்சம் 4 நாளைக்கு ஒருக்கா. ஏன்னா வாடக்கூடாது பூ வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் விட்டால் தான் நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதனால் வந்து லாஸ் ஆகிறதுனா ஒரு விவசாய மேலேயும் இருக்குது, இயற்கை மேலேயும் தப்பு இருக்குங்க. ஏன்னா கரெக்டான மழை வந்து கரெக்டான இது பண்ணால் பட்டத்தில் பண்ணால் கரெக்டாக வருங்க. இல்லைன்னா இது தாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பண்ணாத வயலில் பண்ணோம்னா 40 மூட்டை கூட எடுக்கலாங்க ஒரு ஏக்கராவுக்கு. 40 மூட்டைனா ரூ. 2000 மேலே போட்டோம்னா ரூ. 80,000 ஆயிடுச்சுங்க. சாதாரணமாக வச்சாலும் 30 மூட்டைங்க. ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் 30 மூட்டை எடுக்கலாம். ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை கணக்கு எடுத்தோம்னா இதான் நீட்டான இதுங்க. சரி, நன்றிங்கண்ணா. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அந்த மிஷினோட பயன்பாடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதேமாதிரி எந்த ஊர்லேருந்து பார்த்துறீங்க, யாரெல்லாம் வந்து இந்த மக்காச்சோள சாகுபடி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.